தமிழ் இணையவழி தேர்வு வலைவழி மாணவர்களுக்கு இனிய வணக்கம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதிரி பொதுத் தேர்வு வினாத்தாள் உருவாக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வு நடைபெறும் நாள் 3/3/2025 அன்று நடைபெறுகிறது. மாணவர்கள் இப்பொதுத் தேர்வு மாதிரி வினாத்தாளை பயன்படுத்தி அதிக மதிப்பெண்கள் பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேர்வில் இடம்பெற்றுள்ள வினாக்கள் குறித்து விரிவாக பார்ப்போம். 12ஆம் வகுப்பு பொதுத் தமிழில் இடம்பெற்றுள்ள மாதிரி வினாத்தாள். முதல் பகுதியாக அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. குழி மாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல்? பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன. தடித்த சொல்லின் இலக்கண குறிப்பு. மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம். வையகமும் வானகமும் ஆற்றலரிது எதற்கு? உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார்? விலையறி நெமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? எளியது அரியது என்பன. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம். சிறுபானாற்றுப்படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி. பொறுத்துக. கழுகுவேந்தன் டேஷ் ஆவான். சங்க காலத்தில் கன சமூகத்துக்கு தலைமையேற்றவர். உரிமை தாகம் என்னும் சிறுகதை எழுதியவர். உரையிடையிட்ட பாட்டுடைச் செயல் என்று அழைக்கப்படும் நூல். இந்த வினாத்தாளில் ஒரு மதிப்பெண் வினாக்களில் 4 வினாக்கள் மட்டுமே பாடப்பகுதி உள்ளிருந்து கேட்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் அதிகமாக வினாத்தாள் உள்ளிருந்து கேட்கப்படுவதால் 4 வினாத்தாளை எடுத்துள்ளேன். அடுத்த பகுதியாக எவையெனும் 3னுக்கு விடை தருக. கவிஞர் சிற்பி எவற்றை விழுந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது? கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. இறைமகனாரின் இன்னலைக் கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? அடுத்த பகுதி எவையெனும் 2னுக்கு விடை தருக. அக்காலத்து கல்வி முறையில் மனனப் பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. அதுக்கடுத்த பகுதியாக எவையெனும் 7னுக்கு விடை தருக. திருவரச் செல்வன் திருவரச் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது? அதற்கான இலக்கண விதி யாது? வல்லினம் மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை 3 நாளாக சிரமப்படுது. பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. ஏதேனும் 1னுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இயந்த அறிந்து. கலைச்சொல்லாக்கம் தருக. டெபிட் கார்டு ஃபோல்டர். ஏதேனும் 1னுக்கு புணர்ச்சி விதி தருக. பெருங்கடல் எத்திசை. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அடுத்த பகுதியாக எவையெனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையதோர் உறவு வேண்டுமென கேட்கிறார்? அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வழி நீவிர் கருதுவன யாவை? நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. எவையெனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடை தருக. சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை? வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழ் செய்திகள் உருவாக்கி தருக. எவையெனும் 3னுக்கு விடை தருக.
அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. எடுத்துக்காட்டு ஓமை அணியை விளக்கி கீழ்காணும் குறளுக்கு இவ்வணியை பொருத்தி எழுதுக. துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். இலக்கிய நயம் பாராட்டுக. பாடான் திணையை சான்று தந்து விளக்குக. செவி அறிவு துறையை சான்றுடன் விளக்குக. பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. யானைக்கும் அடிச்செருக்கும் எறும்பூர கல்லும் தேயும் தமிழாக்கம் தருக. அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அல்லது செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. பண்டைக்கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணாக்கருக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. அல்லது நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. உரிமை தாகும் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. அல்லது மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. அடிபிறையாமல் செய்யுள் வடிவில் விடை தருக. விண்வேறு என தொடங்கும் இதில் வெற்றி பெற பாடலை அடிபிறையாமல் எழுதுக. சினம் எனும் முடியும் குறளை அடிபிறையாமல் எழுதுக. வாழ்த்துக்கள். தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற இத்தேர்வு உறுதுணையாக இருக்கும் என நம்புகிறேன். மாணவர்கள் இம்மாதிரி தேர்வினை எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். தேர்வுக்கான வினாத்தாள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் வினாத்தாளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். தேர்வுக்கான இக்காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள். நமது வலைவழி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்தடுத்த காணொளிகள் வருவதற்கு ஏதுவாக நீங்கள் இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.